இன்னைக்கு நிறைய சபையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய 2வது வருகையை குறித்து பேசுகிறார்கள். இந்த 2வது வருகையை குறித்து பேசுகிற சபைகள் எல்லாவற்றிலையும் 2வது வருகைக்கு எப்படி தயாராக இருக்க வேண்டும், அதில் ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்து பேசுவது இல்லை. நம்ம எல்லாரும் போயிடுவோம், ஆண்டவர் வருவார், நம்மளை எடுத்துகிட்டு போயிடுவார். அதில் ஒரு சில ரகசிய வருகை, பகிரங்க வருகை இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. ஐயா, ரகசியமாக வந்தாலும் சரி, பகிரங்கமாக வந்தாலும் சரி, எடுத்துக்கிற போகிறவரும் ஆண்டவர் தகுதி உள்ளவரை தான் என்ன செய்ய போகிறாரு, எடுத்துக்கிற போகிறாரு. அப்போ தகுதியாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து அவர்கள் பேசுவதில்லை. அப்போ எது முக்கியம்? நாம் உயிர்த்த ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு தயாராக இருக்க வேண்டும், தகுதியுள்ளவராக இருக்க வேண்டும் என்பது தானே முக்கியம். நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வர்றாரு, ரகசியமாக எடுத்துகிட்டு போயிடுவார் அப்படின்னா நம்ம எல்லாரும் முழிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும் அர்த்தமா? அது முடியுமா நம்மளால்? என்றைக்கு வருவார், எப்போ வருவார்னே தெரியாது, எப்படி முழிச்சுக்கிட்டே இருக்க முடியும்? சரி, முழிச்சுக்கிட்டே இருந்தாப்புல அவர் வந்து கூட்டிகிட்டு போயிடுவார்னு அர்த்தமா? முழிச்சுக்கிட்டவங்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிடுவார்னு இல்லை. தகுதி உள்ளவர்களைத்தான் அவர் வந்து தன்னோடு கூட எடுத்துக்கொள்வார். அப்போ என்ன தகுதி, அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை, என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. 5வது வசனம். ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, என்ன எழுதியிருக்கீங்க? அவர் இருளில் மறைந்திருக்கிறவைகளை. இப்பொழுது இருளில் எப்படி ஏதாவது ஒரு பொருள் கிடந்தால் நமக்கு தெரியாதோ அது மறிக்க நம்முடைய இருதயத்துக்குள்ள மறைந்திருக்கிற பகுதிகள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உள்ளது வெளியரங்கமாக்கப்படாத காரியங்கள். ஜாக் இந்த கான்ஃபரன்ஸோடு சொன்னார், ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். ஒரு மனிதனுடைய வார்த்தையும் அவனுடைய கிரியைகளும் வெளியரங்கமாக இருக்கிறது, அதை மனிதர்களும் பார்க்க முடியும். அதான் நான் மனுஷனுக்கு முன்பாக உத்தமமாக இருக்கிறேன் அப்படின்னா வார்த்தையில் உத்தமமாக இருக்கிறது, நடத்தையில் உத்தமமாக இருக்கிறது. அப்புறம் தேவனுக்கு முன்பாக உத்தமமாக இருக்கிறேன்னு என்ன அர்த்தம்? குற்றமற்ற மனச்சாட்சியுள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய சிந்தை அது மனுஷனுக்கு தெரியாது, தேவனுக்கு தான் தெரியும். அதே மாதிரி நம்முடைய உள்ளான இருதயத்தில் இருக்கக்கூடியதான ஆட்டிடியூட் டுவார்ட்ஸ் பீப்புள், மற்ற ஜனங்களை குறித்ததான அபிப்பிராயங்கள், மற்ற மனிதர்களை பார்க்கும் பொழுது அவளை குறித்து வெறுப்போ, பொறாமையோ, பெருமையோ, அல்லது அவர்களை பறித்து குற்றப்படுத்தக்கூடிய ஆவியோ, மன்னிக்கக்கூடிய ஆவியோ, அவர் ஆட்டிடியூட் டுவார்ட்ஸ் அதர் பீப்புள். 2. 3வது மோட்டிவ் அப்படின்னா ஒவ்வொரு கிரியைகளை செய்வதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கம் அல்லது இன்டென்ஷன் சொல்லுவாங்க. ஆக மனிதர்களுக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறது நம்முடைய வார்த்தையும் நம்முடைய நடத்தையும். அதிலே நான் மனிதர்களுக்கு முன்பாகவும் நான் யோக்கியமானவனாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு பவுல் சொல்கிறார் ஒரு இடத்துல. இன்னொன்று தேவனுக்கு முன்பாக உத்தமமாக இருக்கிறது. தேவன் வந்து வெளியரங்கமான இந்த கிரியைகளை பார்ப்பதல்ல, அந்த கிரியைகளுக்கு அது நல்ல கிரியையாகவே இருந்தாலும் நீங்கள் தான தர்மம் செய்யலாம், சுவிசேஷம் அறிவிக்கலாம், உதவி செய்யலாம், இது எல்லாமே வெளியரங்கமாக பார்க்க நல்ல கிரியைகளாக இருக்கிறது. ஆனாலும் கூட அந்த கிரியைகள் என்ன நோக்கத்தோடு கூட செய்யப்படுகிறது? மனுஷர்களிடத்திலிருந்து ஒரு புகழ்ச்சியை பெறுவதற்காக நாம் அதை செய்கிறோமா, அல்லது மனுஷர்களுக்கு முன்பாக நம்மளை நீதிமான்களாக காட்டிக்கொள்வதற்காக செய்கிறோமா, அல்லது அன்பு கூர்ந்து உதவி செய்ய வேண்டும் என்ற இரக்க குணக்கத்தோடு கூட செய்கிறோமா? அது உதவி செய்கிறதுக்கு, மற்ற காரியத்துக்கு நம்ம உள்ளான இருதயத்தினுடைய நோக்கம் என்ன? ஒருத்தர்கிட்ட பேசினோம்னா என்ன நோக்கத்தோடு கூட பேசிகிட்டு இருக்கோம், அவங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்தோம்னா என்ன நோக்கத்தோடு கூட கொடுக்குறோம். ஆக எதை செய்தாலும் சரி, எந்த உள்நோக்கத்தோடு கூட அந்த காரியத்தை செய்கிறோம். தான தர்மம் செய்யும்போது மனுஷர்களை புகழ்ச்சி விரும்பி செய்யலாம், ஜெபம் பண்ணும்போது, ஊழியம் செய்யும்போது, உபவாசம் இருக்கும்போது. சில பேர் வந்து உபவாசத்தை முகவாடலோடு கூட வெளியரங்கமாக தெரிகிறதுக்காக உடைகளை வித்தியாசமாக உடுத்திக்கிறாங்க. விரதம் இருக்கிறோம் அப்படின்னு வெளியில் சொல்லிக்கிறாங்க. விரதத்தில் சைவம் மட்டும் சாப்பிட்ற விரதம், சாப்பிடாமே இருக்கிற விரதம், காலில் செருப்பு போடாமல் நடக்கிறது, இப்படியெல்லாம் வந்து விரதம் இருக்கிறோம்னு வெளியில் காமிச்சுக்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே உள்நோக்கம் என்னங்கிறது தான் தேவன் பார்க்குறார். வெளியரங்கமான கிரியைகள், அவர்களுடைய தலைக்கு என்ன பூசுகிறாங்களா, கலர் ட்ரெஸ் உடுத்தி இருக்கிறாங்களா, அல்லது அவங்க என்ன மாதிரியான சாப்பாடு சாப்பிட்றாங்க, இதெல்லாம் மனுஷர்களுக்கு தெரியும். ஆனால் அதை செய்கிறவனுடைய உள்நோக்கம் என்ன, அது தேவனுக்கு தெரியும். அப்போ மனிதர்களுக்கு முன்பாக நான் யோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் வார்த்தையிலும் நடத்தையிலும் யோக்கியமாக இருக்கிறது, ஏன்னா அது வெளியரங்கமாக தெரியுது. தேவனுக்கு முன்பாக யோக்கியமாக இருக்கிறோம்னு சொன்னால் நம்முடைய உள்நோக்கம்
நம்முடைய சிந்தை வாழ்க்கையில் பாருங்கள், சில பேர் வந்து ஆண்கள் பெண்களை பார்க்கும்போது, பெண்கள் ஆண்களை பார்க்கும்போது உள்ளான இருதயத்துக்குள்ள கெட்ட சிந்தனைகளை கற்பனை செய்து கொண்டு ஒழுக்கக்கேடான எண்ணங்கள், காட்சிகள் கற்பனையில், அதுதான் தாட்ஸு. பணத்தை பார்க்கும் பொழுது, பொருளை பார்க்கும் பொழுது, அல்லது உலகத்தின் மேல் உள்ள ஆசைகள், அந்தஸ்துகள், பதவி உயர்வுகள், இதுகளெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த மனிதர்கள் அதையே இச்சிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த சிந்தனையில் அது ஓடிக்கிட்டே இருக்குது. எதை வாங்கலாம், எதை விற்கலாம், எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி சேர்க்கலாம், எந்த சொத்தை எதில் சேர்த்து எப்படி பணத்தை சம்பாதிக்கலாம், எப்படி வேலை செஞ்சு நம்ம மனிதர்களை பிரியப்படுத்தி மேற்கொண்டு நல்ல பதவி உயர்வுகளை பெறலாம், போஸ்ட்டு பெறலாம், அந்தஸ்தை பெறலாம், ப்ரொமோஷன் பெறலாம். இதெல்லாம் வந்து சிந்தனை வாழ்க்கையில் நம்முடைய இருதயத்தில் மறைந்திருக்கிற பகுதி. இது தேவனுக்கு தான் தெரியும். இப்போ ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறதுக்குள்ள நோக்கம் மற்ற மனிதர்களை குறித்ததான அபிப்பிராயங்கள். பாருங்கள், நம்ம ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே வாங்க அப்படின்னு சொல்லலாம், ஆனால் உள்நோக்கத்துக்குள்ளே வந்துட்டானா, இவன் எப்போ போகிறான்னு தெரியலையே, என்ன பேச போகிறான்னு தெரியலையே, எதை கேட்க போகிறான்னு தெரியலையே. இதெல்லாம் என்னென்னா அவர் ஆட்டிடியூட் டுவார்ட்ஸ் அதர் ஹியூமன் பீயிங்ஸ், மற்ற மனிதர்கள் மேல் நம்ம வைத்திருக்கக்கூடியதான அபிப்பிராயம். இது வெளியில் தெரியாது. ஆக என்ன சொல்ல வரேன்னா, இப்படி மனிதர்களுக்கு முன்பாக யோக்கியமாக நடக்கிறதுக்கான வெளியரங்கமான 2 காரியங்கள், தேவனுக்கு முன்பாக யோக்கியமாக இருக்கக்கூடிய உள்ளான 3 காரியங்கள். அப்போ மொத்தம் இந்த 5 காரியங்கள். இந்த 5 காரியங்களையுமே தேவனுக்கு பயந்து அவர் உண்மையாக இருக்க விரும்பினார். தேவனுக்கு முன்பாக மாத்திரமல்ல, மனுஷர்களுக்கு முன்பாகவும் யோக்கியமானவிலே செய்ய நாடுகிறோம் என்று பணத்தை கையாளக்கூடிய விதத்தில் யாரும் எங்களை குற்றப்படுத்தக்கூடாது என்று சொல்லி அவர் வந்து 2 பேர், இப்போ நம்மளாம் சர்ச்சில் ஆஃபரிங் பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் 2 பேர் ஓப்பன் பண்ணுறோம், ஒரு ஆளை பண்ணுறதே இல்லை. 2 பேர் அதை சாவி வச்சு திறப்பாங்க, 2 பேர் இருந்து எண்ணுவாங்க, 2 பேரும் எழுதி இவ்வளவு இருந்ததுன்னு கையெழுத்து போடுவாங்க. நம்ம சர்ச்சில் இப்படி தானே பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்காக அப்படி செய்கிறோம். ஒரு ஆளை எடுத்து ஏமாற்றிடுவாங்கன்னா யாரும் ஏமாற்ற மாட்டாங்க. நம்ம சர்ச்சில் உள்ள பிரதர்ஸ் யாரும் வேணும்னு ஏமாற்ற மாட்டாங்க. தவறுதலாக நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் கூட யாரும் அதை குற்றப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யோக்கியமாக செய்கிறோம். ஓகே, இதே மாதிரி தான் ஒரு ஆண் பெண் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு சிஸ்டர் இருக்காங்க வீட்டில், ஒருத்தர் அவர் புருஷன் இல்லை, ஒரு பிரதர் உள்ளே போயிட்டாருன்னு வச்சுங்க, வாங்க பிரதர் உள்ளே உட்காருங்கன்னு சொல்லிட்டா உடனே அவங்க 2 பேரும் தப்பு பண்ணிடுவாங்களா? யாரும் அப்படி பண்ணுறதில்ல. ரொம்ப ரேராக வேணால் ஒன்று 2 பேர் அப்படி இருக்கலாம். எல்லாரும் பெரும்பாலான மனிதர்கள் அப்படி யாரும் எடுத்த உடனே வந்து கெட்ட எண்ணத்தோடு கூட பழகிறதோ பேசுகிறதெல்லாம் கிடையாது. ரொம்ப நாள் நீண்ட நாள் ஒரு வேளை அப்படி பழகினாங்கன்னா, ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அப்படி இருக்கலாம். ஆனாலும் கூட தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பமான வரைக்கும் நடுத்தர வயதுள்ளவர்கள், இளம் வயதுள்ளவர்கள், ரொம்ப வயசானவங்கன்னா அது வேறு விஷயம். நம்ம வந்து அப்படி தனியாக போய் பேசிக்கிட்டு இருக்கிறதையோ அல்லது வந்து பழகிறதையோ நம்ம கூடாதுன்னு சொல்கிறோம். வண்டியில் ஏற்றிட்டு போகக்கூடாது, சைக்கிளில் தனியாக ஏற்றிட்டு போகாதீங்க, பைக்கில் ஏற்றிட்டு போகாதீங்கலாம் சொல்கிறோம். ஏற்றிட்டு போனால் என்ன, உடனே என்ன இங்கே பெரிய தப்பு நடந்துருமா? உலகத்தில் உள்ளவங்க எல்லோரும் அப்படி தான் செய்கிறாங்க. அப்படி கிடையாது. நாம் அதை தவிர்க்க விரும்புகிறேன்னா, மனிதர்களுக்கு முன்பாக யோக்கியமான வேலை செய்ய யாரும் ஒருத்தர் சந்தேகப்படும்படி, தப்பாக பேசும்படி நடக்கக்கூடாது என்பதற்காக செய்கிறோம். ஓகே, அப்போ இங்கே பவுல் என்ன சொல்கிறாரு, நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதலில் நான் பங்கு பெறும்படிக்கு, அதாவது முதலாவது உயிர்த்தெழுதல் நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதல் பங்கு பெறும்படிக்கு நான் எப்பொழுதும், அங்கே என்ன சொல்கிறாரு, I also do my best to maintain always a blameless conscience before God and before men. 16வது வசனம். இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாயிருக்க பிரயாசப்படுகிறேன். ஓகே, இப்போ நான் சொன்ன வார்த்தை புரிஞ்சிருச்சா? தேவனுக்கு முன்பாக குற்றமற்ற மனசாட்சியாக இருக்கிறது என்ன அர்த்தம்? உள்ளான சிந்தனை, உள்ளான நோக்கங்கள். எந்த ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு என்ன நோக்கத்தில் செய்கிறோம்? மனிதர்களை ஏமாற்றுறதுக்காக கூட செய்யலாம், மனிதர்களை பிரியப்படுத்துறதுக்காக செய்யலாம், மனுஷர்களை வஞ்சிக்கிறதுக்காக செய்யலாம், ஏதாவது ஒன்று கிடைக்குமான்னு செய்யலாம், புகழ்ச்சிக்காக செய்யலாம். இது எல்லாமே உள் நோக்கம் என்ன, அதை தேவன் பார்க்குறார். இதுதான் மனுஷர்களுக்கு முன்பாக யோக்கியமாக இல்லாமல் தேவனுக்கு முன்பாக யோக்கியமாக இருக்கிறது. ஸோ இப்போ நான் 5 காரியத்தில் சொன்னதில் 2 தேவனுக்கு முன்பாகவும், 3 தேவனுக்கு முன்பாகவும், 2 மனுஷருக்கு முன்பாகவும். இதில் நான் எப்பொழுதும் குற்றமற்றவனாய் நல் மனசாட்சி உள்ளவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். அப்போ தான் நான் மரித்தோருடைய முதலாம் உயிர்த்தல்ல, நீதிமான்களில் உயிர்த்தல்ல பங்கு பெற முடியும். அந்த உயிர்த்தல் தான் நடக்கும்போது 2 நடக்கும். ஒன்று, முதலாம் உயிர்த்தலில் பங்குள்ளவர்களாக இருக்கும்படி சுத்த மனசாட்சியோடு கூட தேவனுக்கு பயந்து வாழ்ந்தவர்கள் தங்கள் சிந்தனை வாழ்க்கையை, உள்ளான நோக்கத்தை நியாயம் தீர்த்து, ஐயோ என்னுடைய இருதயத்தில் கசப்பு இருக்கே, ஐயோ தப்பான நோக்கத்தில் நான் ஒருத்தட்ட பேசிட்டேனே, அல்லது என் இருதயத்தினுடைய சிந்தனை வாழ்க்கையில் நான் வந்து சுத்தமாக இல்லையே, ஒழுக்கமில்லாத காரியங்களை யோசிக்கிறேனே அப்படின்னு யாரெல்லாம் பயந்து வாழ்கிறாங்களோ அவங்க தேவனுக்கு முன்பாக சுத்த மனசாட்சியை காத்துக்கொள்கிறவர்கள்.
வெளியரங்கமான வார்த்தையிலையும் நடக்கையிலையும் கூட வாங்கல் கொடுக்கல்கள், பழகிறது, பேசுறது, இதுகள் எல்லாம் வந்து வார்த்தையில் உண்மையாக இருக்கிறது. ஒழுக்கக்கேடான வார்த்தைகளை பேசுகிறாங்க, சிலர் தூசணமான வார்த்தைகளை பேசுகிறாங்க, அசிங்கமான வார்த்தைகளை பேசுகிறார். அந்த வார்த்தைகளை சொல்லுவதற்கு கூட அவலட்சணமாக இருக்கும், அப்படிலாம் பேசுவாங்க. இதெல்லாம் மனிதர்களுக்கு முன்பாகவே தெரியும், இவன் யோக்கியனான். ஒருத்தர் குடித்து வெறித்து விட்டு நடக்கிறாருன்னு சொன்னால் மனிதர்களுக்கு முன்பாகவே அயோக்கியமான ஒரு காரியம். திருடுகிறார்கள், மனிதர்களுக்கு முன்பாகவே தெரியும். வேசித்தனம், விபச்சாரம், திருடு, கொலை, களவு, கொள்ளை, பொய் சாட்சி, இது எல்லாமே வெளியரங்கமான காரியங்கள் தான். மனுஷர்களுக்கு முன்பாக அயோக்கியமானதை செய்கிறவங்க. இப்படிப்பட்டவர்கள் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறவே முடியாது. ஆனால் உயிர்த்தெழுதல் எல்லாருக்கும் உண்டு. எபிரேயர் 9:27 வாசிங்க. உயிர்த்தெழுதலே இல்லை என்று சொன்ன ஒரு சாரார் இருந்தார்கள். அதான் பவுல் சொல்றாரு, அவர்கள் சதுசேயர்கள், அவர்கள் அல்ல. இப்பொழுது என்னை குற்றப்படுத்தும்படி இங்கே இருக்கிறார்கள், இவர்கள் எல்லாரும் உன்னை நம்புகிறார்கள் உயிர்த்தெழுதலை, நானும் அந்த உயிர்த்தெழுதலை நம்புகிறேன். ஆனால் அவர்களுக்கு முதலாம் உயிர்த்தெழுதலை குறித்து கவலை இல்லை. ஆனபடியினால் அவர்கள் மனசாட்சியிலே குற்றமுள்ளவர்களாக இருக்கிறார்கள், ஆனாலும் அந்த உணர்வே இல்லாமல் இருக்கிறார்கள். நானோ முதலாம் உயிர்த்தெழுதலாகிய நீதிமான்களிலுடைய உயிர்த்தெழுதலில் பங்கு பெற வேண்டும் என்ற பயம் எனக்கு இருக்கிறபடினால நான் எப்பொழுதும் பயந்திருக்கிறேன். என் மனசாட்சியை தேவனுக்கு முன்பாக மாத்திரமும் அல்ல, மனுஷர்களுக்கு முன்பாகவும் எப்பொழுதும் யோக்கியமானவைகளே செய்து நல்ல மனசாட்சியை காத்துக்கொள்வதற்கு நான் ஜாக்கிரதையாக இருக்கிறேன். சரிதானா? ரைட்டு. எபிரேயர் 9:27 வாசிங்க, வாசிட்டு அப்புறம். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. இப்போ நியாய தீர்ப்பு அடைவது என்பது என்ன? மத்தேயு 25 நம்ம வாசிக்கிறோம். உயிர்த்தெழுதலை குறித்து வாசிங்க. மத்தேயு 25 அதில் 31 வாசிக்கலாம். ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் வாசிக்க வேண்டாம், இப்போ நேரம் இல்லை. 46 வசனத்தை வாசிங்க. அதில் வலது பக்கமாக 2 பக்கமாக பிரிக்கிறாங்க. அதில் ஒரு பக்கம் வந்து முதல்ல 31 வாசிங்க, அதுக்கப்புறம் 46 வாசிங்க. மத்தேயு 25. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். வாசிங்க. அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். அப்போ இங்கே 2 சாராராக பிரிக்கிறாங்க. அதில் ஒரு சாரார் வந்து நீதிமான்களுக்குள்ளதான அந்த நித்திய வாழ்வில் பரலோக ராஜ்யத்தில் பங்கு பெறுவார்கள். இன்னொரு சாரார் வந்து நரகத்திற்கு போவாங்க, தண்டிக்கப்படுவாங்கன்னு வாசிக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்பாகவே என்ன வாசிக்கிறோம்? நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதலாகிய முதலாம் உயிர்த்தெழுதல். அப்போ உயிர்த்தெழுதல்ங்கிறது எல்லாருக்கும் உண்டு. ஆனால் அதில் நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதல்ங்கிறது ஒன்லி நீதிமான்கள் மட்டும்தான் உயிர்த்தெழுவாங்க. அவர்கள் யார் அப்படி உயிர்த்தெழ முடியும்னா குற்றமற்ற மனசாட்சியை காத்து கொண்டவர்கள். யாருக்கு முன்பாக? மனுஷர்களுக்கு முன்பாக மாத்திரமல்ல, தேவனுக்கு முன்பாகவும். தங்கள் மறைவான இருதயத்தில் ஓடக்கூடிய சிந்தனைகள், நினைவுகள், மனிதர்கள் மேல் உள்ளதான மற்ற மனிதர்களை குறித்ததான அபிப்பிராயங்கள், அப்புறம் உள் நோக்கங்கள், ஒவ்வொரு காரியங்களையும் செய்யக்கூடிய நல்ல காரியமோ கெட்ட காரியமோ அதில் உள்நோக்கங்கள். நான் சொல்லியிருக்கேன், குட் ஒர்க்ஸ், பேட் ஒர்க்ஸ், இது ரெண்டும் நமக்கு தெரியும். நல்ல காரியம்னா என்ன? நன்மை செய்கிறது, தான தர்மம் பண்ணுறது, ஜெபம் பண்ணுறது, உதவி செய்கிறது, இறக்கப்படுறதெல்லாம் நல்ல கிரியைகள். கெட்ட கிரியைகள்னா என்ன? திருடுறது, ஏமாத்துறது, பொய் சொல்கிறது, வேசித்தனம், விபச்சாரம், அடிதடி, இதெல்லாம் வந்து கெட்ட கிரியைகள். இது 2 கிரியும் போக இன்னொரு கிரியை இருக்குது. அது என்ன தெரியுமா? எபிரேயர் நிருபத்தில் 9வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. எபிரேயர் 9:14. நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனச்சாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். பாருங்க, 2 கிரியை சொன்னேன். ஒன்று நல்ல கிரியை, இன்னொன்று கெட்ட கிரியை. நல்ல கிரியை நமக்கு தெரியும், கெட்ட கிரியை நமக்கு தெரியும். பாவ கிரியைகள் எல்லாம் கெட்ட கிரியைகள். புண்ணியமான, நன்மை செய்யக்கூடிய, இறக்கப்படக்கூடிய, அன்பு காட்டக்கூடிய அந்த கிரியைகள் எல்லாம் வந்து நல்ல கிரியை. ஆனால் இது 2 கடுவில் இன்னொரு கிரியை என்ன இருக்குது? அது என்னது? செத்த கிரியை. அது என்ன செத்த கிரியை? தேவனிடத்தில் பலன் இல்லாத எந்த கிரியையும் அது நல்லதாகவே தோன்றும், ஆனால் அதுக்கு தேவனிடத்தில் பலன் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? அது இட் இஸ் எ டெட் ஒர்க். அந்த கிரியைக்கு தண்டனையும் கிடையாது, பலனும் கிடையாது. இது குறித்து தான் ஆண்டவர் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரத்தை சொன்னார். நீங்கள் தான தர்மம் பண்ணும்போது மனுஷர்கள் பார்க்க வேண்டும், உங்களை மெச்சிக்கொள்ள வேண்டும் என்று செய்யாதீர்கள். அதை செஞ்சால் தேவனிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. அப்போ தான தர்மம் பண்ணும்போதும், உதவி செய்யும் போதும், இறக்கப்பட்டு ஒருவருக்கு நன்மை செய்யும் பொழுதும் கூட மனுஷர்கள் பார்க்க வேண்டும், மெச்சிக்கொள்ள வேண்டும், மூப்பர்கள் பார்க்க வேண்டும், சபையார் பார்க்க வேண்டும், அல்லது யாராவது பார்த்து நம்ம செய்கிற கிரியைகளுக்கு
நம்மை பாராட்ட வேண்டும் என்று நினைத்தால், இன்னைக்கு வெளியில் அரசாங்கத்தில் அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய நிறைய கிரியெல்லாம் விளம்பரத்துக்காக பண்ணுறாங்க. அப்போ மனுஷர்கள் பார்த்தவர்களை மெச்சிக்கொள்ள வேண்டும் அல்லது வாக்களிக்க வேண்டும். அப்போ அவருடைய உள்நோக்கம் என்னவா இருக்குது? மனிதர்களுடைய புகழ்ச்சியை விரும்பி செய்கிறார்கள், தங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று செய்கிறார்கள். அப்போ அதுக்கு தேவனிடத்தில் என்ன கிடையாது? பலன் கிடையாது. அதே மாதிரி ஜெபம் பண்ணுறது அப்படி தான், பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுறது. அப்புறம் உபவாசம் இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், இப்படி செய்யாத, எப்படி செய்யாத, முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு தலைக்கு எண்ணெய் பூசாமல் அல்லது ஒரு மாதிரி வித்தியாசமான உடையை உடுத்திட்டு, என்னன்னு கேட்டால் நான் விரதம் இருக்கிறேன், ஃபாஸ்டிங்னா விரதம் தானே அர்த்தம், அப்படி இருக்கிறேன் அப்படின்னு எல்லாருக்கும் முன்னாடி நீ தாரை உதவியாத, அப்படி செஞ்சால் அதுக்கு தேவனிடத்தில் பலன் இல்லை. கடமைக்காக ஒரு காரியத்தை மனிதருடைய மெச்சிக்கொள்ளுதலை பாராட்டுதலை எதிர்பார்த்து செய்யக்கூடிய அதாவது உதவியாகவே இருந்தாலும் சரி, ஜெபம் தான தர்மமெல்லாம் நல்ல கிரியை தான். ஆனால் நீ மனுஷர்கள் காண வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு கூட செய்தால் அந்த நோக்கத்தை வைத்து அது என்ன கிரியையாக மாறுகிறது? செத்த கிரியையாக மாறுகிறது. செத்த கிரியை என்பது பாவக்கிரியை அல்ல, நல்ல கிரியை தான், ஆனால் பலனில்லாத கிரியை. ஏனென்றால் அது உள்நோக்கம் தவறானது. கிரியை நல்ல கிரியை, உள்நோக்கம் தவறானது. எனவே அது செத்த கிரியையாக மாறிவிடுகிறது. இன்னொரு இடத்துல செத்த கிரியை பற்றி வாசிக்கிறோம். எபிரேயர் 6 எபிரேயர்கள் நிறுவனம் 6வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் எழுதியிருக்கு பாருங்க, செத்த கிரியிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் போதும். செத்த கிரிகளுக்கு நீங்களாகி நம்ம மனம் திரும்பணும். செத்த கிரி எதெல்லாம் சொன்னால், ஒன்று சொன்ன மனிதர்களுக்கு முன்பாக நாம் அவனை மெச்சுக்கொள்ளும்படி செய்கிறது, அப்புறம் அன்பு இல்லாமல் செய்கிறது. உதவி செய்கிறோம், ஆனால் நம்மக்கிட்ட உள்ள என்ன இல்லை? அன்பே இல்லை. அதுவும் ஒரு செத்த கிரியை தான். விசுவாசம் இல்லாமல் செய்யக்கூடிய கிரியைகள். தேவனிடத்தில் இப்போ ஜெபம் பண்ணுறோம், ஆனால் தேவன் எனக்கு பலன் அளிப்பார் நம்பவே இல்லை. அது என்ன கிரியை? அது செத்த கிரியை, டெட் ஒர்க்கு. ஜெபம் பண்ணுற நல்லதான், ஆனால் விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் பலன் அளிப்பார் என்ற நம்பிக்கை இல்லாமல் செஞ்சால் அந்த விசுவாசம் இல்லாத ஜெபத்துக்கு என்ன மாதிரி பலன் இருக்குமா? இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? அது செத்த கிரியை. இன்னொன்று என்னென்னா, கடமைக்காக செய்யக்கூடிய கிரியைகள். இப்போ சரி, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆகிடுச்சு, சர்ச்சுக்கு போகணும், ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் எப்படியாவது பைபிளை படிக்கணும், எப்படியாவது சில வசனங்களை படித்து முடிச்சுட்டு அப்பா ஒரு அதிகாரம் படிச்சு கடமை தீர்ந்து போச்சு இன்னைக்கு அப்படின்னு நினச்சோம்னா, கடமைக்காக செய்யக்கூடிய கிரியைகள் இதெல்லாம் என்ன கிரியை? அது செத்த கிரியை. அப்போ அன்பில்லாமல் செய்யக்கூடிய கிரியைகள், மனுஷிய புகழ்ச்சிக்காக செய்யக்கூடிய கிரியைகள், தவறான உள்நோக்கத்தோடு கூட செய்யக்கூடிய கிரியைகள், அப்புறம் கடமைக்காக செய்யக்கூடிய கிரியைகள், பாரம்பரியமாக வழக்கத்துக்காக செய்யக்கூடிய கிரியைகள், இதெல்லாம் உள் உணர்வு இல்லாதபடினால அது தேவனுடைய பார்வையில் அதற்கு எந்த மதிப்பும் கிடையாது. ஆக இதெல்லாம் நம்ம விளங்கிக்கிடணும். இந்த செத்த கிரியைகளவும் நம்முடைய மனசாட்சி என்ன செய்யணும்? சுத்திகரிக்கணும். அப்போ தேவனுக்கு முன்பாக சுத்தமான மனசாட்சி உள்ளவங்களாக இருக்கணும்னா கெட்ட கிரியில செய்யக்கூடாது, செத்த கிரியிலையும் செய்யக்கூடாது. பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, இது எல்லாமே பாரம்பரிய வழக்கத்துக்காக பண்ணலாம். ட்ரெடிஷ்னலி வி ஆர் டூயிங். சின்ன பிள்ளையிலேருந்தே ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனேன், இன்றைக்கி சர்ச்சுக்கு போகலப்பா என்னமோ மாதிரி இருக்குது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா சர்ச்சுக்கே வரமாட்டாங்க, ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க, ஆனால் திருவிருந்தனா ஓடி உட்காந்துருவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க? திருவிருந்தில் கலந்துக்கிட்டால் போதும், தேவனிடத்தில் எனக்கு பங்கு இருக்குன்னு நினைக்கிறாங்க. இது ஒரு தவறான நம்பிக்கையின் அடிப்படையில் வரக்கூடியதான கிரியை. அதுக்கு பலனே கிடையாது. அப்போ இப்போ பாருங்கள், அதே மாதிரி தான் எப்படி திருவிருந்தில் கலந்து கொண்டால் போதும், மனம் திரும்பாமே இருந்தாலும் ஞானஸ்தானம் எடுத்துட்டா போதும்னு நினைக்கிறாங்க ஒரு சிலர். ஒருத்தர் சொன்னார், பையன் கெட்டு போயிட்டானான், அவன் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படியாவது ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு கல்யாணம் பண்ணிடணும். அப்படி என்ன அர்த்தம்? தண்ணி தெளிச்சிட்டா போதுமா? ஒரு இந்த சாத்திர குளியல்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு துக்க வீட்டுக்கு போயிட்டு வந்தால் குளிக்கிறாங்க. எதுக்காகன்னா, சரி இறந்த சரீரத்தில் இருந்து அந்த கிருமிகள் எல்லாம் வெளியேறும், அதுக்காக தான் வாயெல்லாம் கட்டுவாங்க. வாய் கட்டுறது எதுக்காகனாக்கா, அந்த வாயிலிருந்து அந்த உடல் சூடு தனியே என்ன செய்யும், அப்படியே உள்ளே இருக்கக்கூடியதான கிருமிகள் எல்லாம் வெளியேறும். ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் தான் சில கிருமிகள் இருக்கும். அந்த கிருமிகள் சில கிருமிகள் குளிர்ச்சியில் வாழாது, சில கிருமிகள் வெப்பநிலைமையில் வாழாது. அப்போ அது வெளியேற ஆரம்பிக்கும். அப்படிப்பட்டதான அந்த கிருமிகள் வெளியேறும்போது அதை சுற்றி இருக்கக்கூடியவர்கள், நெருக்கமாக இருக்கிறவர்கள் அந்த சடலத்தை தொடுவார்கள், பக்கத்தில் போவாங்க. அப்படிலாம் செய்கிறவங்க மேலே அந்த கிருமிகள் ஒட்டியிருக்கும். அது மைக்ரோ என்ன சொல்வது, அந்த ரொம்ப நுண்ணுயிரிகள்
நம்ம வந்து வெளியில் கண்ணுக்கு தெரியாது. அப்போ அவங்க மேலே ஒட்டி இருக்கும், நம்ம அவங்கள போய் தொடும்போது அதை ஒட்டிக்கு. இதைத்தான் என்ன செய்யணும், புரியாதுங்கிறக்கா என்ன செய்கிறாங்கன்னு தீட்டு அப்படின்னு சொல்லிக்கிடுவாங்க. சில அந்த காலங்களில் வந்து மக்களுக்கு சில காரியங்களை புரிய வைக்கிறது கஷ்டமாக இருக்குன்னு என்ன செஞ்சுருவாங்கன்னா, எங்கள் சாமிக்கு ஒத்துக்கிடாது, இது சாமியோட முறப்பாடு வரும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு உள்நோக்கம் நல்ல நோக்கமாக இருக்கும். அது மாதிரி தான் ஒரு செத்தை வீட்டுக்கு போயிட்டு வந்தால் குளிக்கணும்னு சொன்னால் எதுக்கு சொல்கிறாங்கன்னா, அந்த சடலத்தை தொட்டு தூக்குகிறவர்கள் அல்லது அந்த கிருமி வெளியேறும்போது அது மற்றவர்கள் மூலமாக நமக்கு பரவக்கூடும். சில வியாதிகள் வந்து தொற்று நோய்களாக கூட இருக்கலாம், அதனால் அவங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம். அப்போ என்ன செய்யலாம்னா, அதுலேருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக போயிட்டு வந்தால் வந்து வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா காலை கழுவுங்க. இப்போ அதே மாதிரி தான் பழைய ஏற்பாட்டில் எழுதிருந்துச்சு, சுத்தமாக இருக்கிறத பயிற்சி விட்டுங்க. எப்படி பண்ணாங்கன்னா, நீ வெளியே போனீங்கன்னா, அப்போல்லாம் இப்போ டாய்லெட்லாம் அப்போ கிடையாதுல்ல. அப்போ என்ன சொன்ன, நீ பாளையத்தில் வெளியே போனீங்கன்னா ஒரு குச்சி எடுத்துகிட்டு போ, அதை தோண்டி நீ வெளியிற மலஞ்சலம் இருக்கிறதெல்லாம் நீ மூடிட்டு வந்துடணும் அப்படின்னு. இப்போ வந்து அதைத்தான் நம்ம செப்டி டேங்க் வச்சு என்ன செய்கிறோம், மூடி வைக்கிறோம். ஏன் அது ஓப்பனாக இருந்துச்சுன்னா அதன் மூலமாக வந்து அந்த காற்றின் மூலமாக அல்லது தண்ணீரின் மூலமாக அநேக கிருமிகள் வெளியிறங்கமாகும். அதில் போய் உட்காரும், கொசு உட்காரும், அது திரும்பி வந்து உணவு மேலே உட்காரும், அதை சாப்பிடும்போது உள்ள வியாதி வரும். ஆக சுத்தமாக இருக்கிறத பயிற்றுவிக்கிறது எதுக்காகனாக்கா அது மறைமுகமாக வியாதி வருங்கிறது தான். சரி, இதையே வந்து எதுக்காக செய்கிறோம்னே தெரியாமல் கடமைக்காக ஒருத்தர் செய்கிறாங்க, அது பயந்து பயந்து போய் செய்கிறாங்க. அதெல்லாம் என்னது, அது பயத்தின் அடிப்படையில் செய்கிறது. ஐயோ இன்றைக்கி சர்ச்சுக்கு போகலைன்னா எனக்கு என்ன மாதிரி ஆகிடும், இன்றைக்கி எந்திரிச்சோடனே ஜெபம் பண்ணலைன்னா எனக்கு மாதிரி ஆகிடும், இன்றைக்கி நான் வந்து ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்கலைன்னா, நிறைய சர்ச்சஸில் பயமுறுத்தி வச்சுருக்காங்க, நீ தசம பாகத்தை வஞ்சிக்கிற, தேவன் பாரு உனக்கு வந்து வியாதி வரப்போகுது, இப்படிலாம் பயந்துக்கிட்டு செய்கிறோம்ல, அதுவும் ஒரு செத்த கிரியை தான். தண்டனைக்கு பயந்து செய்யக்கூடிய கிரியைகள் வந்து செத்த கிரியைகள். அன்பு கூர்ந்து செய்யணும், இறக்கப்பட்டு செய்யணும், விசுவாசத்தோடு கூட செய்யணும், கடமைக்காக செய்யாமல் விருப்பத்தோடு செய்யணும். காணிக்கையே கொடுக்குறோம், உற்சாகமாக கொடுக்குற இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறான், அவனுக்கு தான் பலன் கிடைக்கும். கட்டாயமாக கொடுக்குறவர்கள் 10ல் 1 எப்படியாவது கொடுத்துடணும், காணிக்கைன்னு ஒன்று கொடுத்துடணும், இல்லைன்னா தேவன் என்னை ஆசீர்வதிக்க மாட்டார். இதெல்லாமே வந்து செத்த கிரியை தான், அதுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. தேவன் என்ன சொல்லிட்டார், உற்சாகமாக கொடுக்குற இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். யாத்திராம 25:2 எழுதியிருக்கு, உற்சாகமாக கொடுக்குற இடத்தில் நீ என்ன செய்ய, காணிக்கையை வாங்கு. கட்டாயமாக கொடுத்துட்டு நம்ம போயிடலாம், நமக்குள்ள ஒரு திருப்தி, காணிக்கை கொடுத்துட்டேன்னு. ஆனால் அந்த காணிக்கை தேவன் என்ன செய்ய மாட்டார். ஒருத்தர் வீட்டுக்கு வர்றாங்க, நம்மக்கிட்ட இருக்கிறது கஞ்சியோ கூழோ அல்ல தண்ணியோ கூட இருக்கட்டும். சில வீட்டுக்கு நான் பார்த்துருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக வந்து, ஐயோ உங்களுக்கு கொடுக்க ஒன்றுமே இல்லையே, கொஞ்சம் தண்ணி சாப்பிட்றீங்களா அப்படிம்பாங்க. அவங்க சொல்கிற வார்த்தை, அப்பா நீ சொன்னதே போதும், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்கள்ட்ட அன்பு இருக்குது, ஆனால் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா, சரி என்னென்னத்தையும் எடுத்து பொருள்லாம் வைப்பாங்க, சாப்பிடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம், உங்கள் வீட்டில் இதெல்லாம் எங்கேயா இருக்க போகுது, நான் வைக்கிறேன் சாப்பிடியா அப்படின்னு சொல்ல. அது வந்து விருப்பமாக சாப்பிடுவோமா, அது வந்து தேனை திரவியத்தை வச்சா கூட என்ன சார் எனக்கு நமக்கு எப்படி தான் இருக்கும், விருப்பம் இல்லாமல் தான் இருக்கும். ஏன்னா ஒரு அன்பான வார்த்தை இல்லாமல் அவங்க எவ்வளோ பெரிய நல்ல பதார்த்தங்களை கொடுத்தா கூட நம்ம மனசுக்கு சந்தோஷப்படாது. அப்போ இதெல்லாம் என்ன கிரியை, இது செத்த கிரியை. இப்போ நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, செத்த கிரியை எப்படின்னா உயிரற்ற பலனற்ற எந்த பலனையும் கொண்டு வராத தேவனுடைய பார்வையில் அங்கீகரிக்கப்படாத கிரியைகள் எல்லாமே செத்த கிரியைகள் தான். ஓகே, அப்போ செத்த கிரியைகளாமல் நம்ம சுற்றி வைத்துக் கொள்ளணும். மனசாட்சியில் கெட்ட கிரியைகள் இல்லாமல் உள்நோக்கத்தை சிந்தனையை நியாயம் தீர்த்து மனம் திரும்பணும். இப்படிலாம் செஞ்சால் தான் நீதிமான்களுடைய முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற முடியும். அப்போ வருகையில் பங்கு பெறதுக்கு என்ன செய்யணும், இங்கே பவுல் சொல்கிறாரு 1 கொரிந்தியர் 4 என்ன வச்சோம், தேவன் என்ன செய்ய போகிறாராம், இப்போ மறைந்திருக்கிற இருளில் மறைந்திருக்கிறது எப்படி வெளிச்சம் போட்ட உடனே எல்லாருக்கும் தெரிய வந்துடுமோ. இப்போ இந்த இடத்துல ஒரு ஏதோ பாம்போ பள்ளியோ வந்துச்சு வச்சுங்களேன், லைட்டு போடுமோ, லைட்டை போடணும்னு என்ன செய்யுது, அது எந்த இடத்துல பதுங்கி இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். லைட்டை போடலைன்னா தெரியாது, எங்கே பதுங்கி இருக்குது எங்கே போச்சுன்னு தெரியாது. ஆக வெளிச்சம் வந்த உடனே எப்படி வந்து அங்கே இருக்க மறைந்திருக்கக்கூடிய இருளில் மறைந்திருக்கிறதான ஒரு பொருள் அல்லது ஒரு பூச்சி நமக்கு தெரிஞ்சிருதோ, அதே மாதிரிக்க தேவனுடைய ஆண்டவருடைய 2வது வருகையில் இருதயத்தில் இப்போ என்னென்னலாம் தேவனுக்கு முன்பாக மாத்திரம் வெளியரங்கமாக இருந்து மனுஷனுடைய கண்களுக்கு மறைவாக இருக்கிறத நான் சொன்ன 3 காரியம் என்னென்னது, என்ன செய்யுது, சிந்தனை, அப்புறம் மற்ற மனிதர்களால் உள்ளதான அபிப்பிராயங்கள், உள்நோக்கங்கள், இதெல்லாம் இப்போ மனிதர்களுக்கு தெரியாது, தேவனுக்கு மாத்திரம்தான் தெரியும். ஆண்டவருடைய வருகையில் என்ன செய்யலாம், இருளில் மறைந்திருக்கிறது எப்படி வெளிச்சம் போட்டு காட்டுவோமோ அதே மாதிரிக்கு தேவன் இப்பொழுது இருதயத்துக்குள்ள மறைந்திருக்கிறதை எல்லாம் வெளியரங்கமாக்கிடுவாராம். அப்ப என்ன சொல்றாரு, அங்கே அந்த வாசிங்க 1 கொரிந்தியர் 4 மறுபடியும் வாசிங்க.
என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதீர்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். பாருங்க, அப்ப இருதயத்தில் உள்ள மறைந்திருக்கிற காரியங்களை எல்லாம் வெளியரங்கமாக்குவார்னா, இப்ப நீதிமான்னு காணப்படக்கூடியவன் அல்லது நல்ல கிரியைகளை செத்த கிரியைகளாக செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அந்த நாள் என்ன இருக்காது? பலன் இருக்காது. அப்போ இருதயங்களை வெளியரங்கமாக்கும் போது அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலன் அன்னைக்கு வெளியரங்கமாக கிடைக்கும். அப்போ வருகையில் நீ எடுத்துக்கொள்ளப்படணும், வருகையில் பலன் கிடைக்கணும்னு சொன்னால் வருகையில் தேவன் என்ன செய்ய போகிறார்? ஒரு பரீட்சையில் என்னென்ன கேள்வி கேட்கப்படும் சொல்கிறது மாதிரி என்ன? இருதயத்தின் யோசனைகளை வெளியரங்கமாக்குவார். இப்போ அது மறைந்திருக்கு. இருதயத்தில் என்னென்னலாம் மறைந்திருக்கிறதோ அதையெல்லாம் தேவன் என்ன செய்வார்? பாசமுள்ளவனாக காட்டிக்கொள்வார்கள், ஆனால் உள்ளுக்குள்ள பகை இருக்குது, அதை தேவன் வெளியரங்கமாக்கிடுவார். அப்போ அந்த நாளில் இன்னைக்கு இப்போ சந்தோஷப்படுகிறவர்கள் மனிதர்களுக்கு முன்பாக தந்திரமாக தன் பாவத்தை எல்லாம் அநீதியெல்லாம் மறைத்து விட்டேன், நான் இப்பொழுது மனிதர்களுக்கு முன்பாக நான் நீதிமானாக இருக்கிறேன் என்று நினைத்து கொள்ளுகிறோம்னா அந்த நாளில் வெட்கப்பட வேண்டியிருக்கும். தேவனிடத்தில் ஒரு பலனும் இருக்காது. அப்போ என்ன அர்த்தம்? அவருடைய வருகையை வரணும்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறவங்கலாம் அந்த நாளில் வெட்கப்பட்டு போவாங்க. அதனால தான் இன்னொரு இடத்துல எழுதியிருக்கு, தேர் ஆர் சம் பீப்புள் தே வில் ரிஜாய்ஸ். ஆண்டவருடைய வருகையில் ஒரு அந்த முதலாம் உயிர்த்தல்ல ஒரு சில என்ன செய்வாங்களாம்? சந்தோஷப்படுவாங்களாம். தி அதர் செட் ஆஃப் பீப்புள் வில் ஸ்ரிங்க் அவே. வெட்கத்தோடு கூட என்ன செய்வாங்களாம்? நான் ஐயோ என் வேஷமெல்லாம் இப்போ கலைஞ்சு போச்சே, நான் நீதிமான் பேர் எடுத்திருந்தேனே, நல்லவன் பேர் எடுத்திருந்தேனே, உத்தமன் பெயர் எடுத்திருந்தேனே, இப்போ எல்லாம் அசிங்கப்பட்டு போயிட்டேன்னு வெட்கத்தோடு என்ன செய்வாங்க? இப்போ தன்னுடைய அசிங்கங்கள் பாருங்கள், சில பேர் குற்றவாளிகளை கைது பண்ணிட்டு போகும்போது லஞ்சம் வாங்கின வழக்கில் அல்லது ஏதாவது கொலை, திருடு, விபச்சாரம் இப்படிலாம் பிடிச்சாங்கன்னா நினைச்சவங்க முகத்தை மூடிக்கிறாங்க. ஃபோட்டோகிராஃபர் எப்படி எப்படிலாம் சுற்றி வந்தால் இப்படி போவாங்க. ஏன் போகிறாங்க? ஏன்னா இப்பொழுது வேஷம் கலைஞ்சிருச்சு. அப்போ ஒரு ஆஃபீஸர் அவன் நல்லவன் திறமைசாலி எப்படியெல்லாம் பேர் எடுக்கிறவன், திடீவன் லஞ்சம் வாங்குறவன், இவன் ஏமாத்தினவன், இவன் திருடன் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா என் முகம் வெளியில் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக வெட்கத்தோடு கூட மறைச்சிக்கிறாங்க. இப்படி தான் அந்த நாட்களில் ஒரு சில பண்ண வேண்டியிருக்குமா. நீ இப்பொழுது இருதயத்தின் யோசனைகளை வகை இருக்கிற தேவனுக்கு முன்பாக நீ பயந்து உன் நினைவுகளை உடனுக்குடன் அசுத்த நினைவுகள் வந்துச்சுன்னு சொன்னால், தவறான நோக்கத்தில் ஒரு காரியத்தை செஞ்சோம்னா, மற்ற மனிதர்களை குறித்து தப்பான எண்ணங்கள் உள்ளே வருதுன்னா, ஐயோ ஆண்டவரே என்னை ரட்சிங்க அப்படின்னு நீ கதறி மனம் திரும்பிட்டின்னு சொன்னால், நீ முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறக்கூடிய நீதிமானாக தேவன் உன் பாவங்களை மன்னித்து உன்னை நீதிமானாக மாற்றி விடுவார். அப்போ நீ அவருடைய உயிர்த்தெழுதலாக இருந்தாலும் சரி, அவருடைய வருகையாக இருந்தாலும் சரி, நீ வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை, துக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ நீ ரகசியத்தை கற்றுக்கலையாப்பா, நீ பாடத்தை நல்லா படிச்சுட்டீங்கன்னா கேள்வி எப்படி கேட்டால் உனக்கு என்னப்பா? நீ எப்படி பரிச்சை வச்சாலும் பாஸ் பண்ணிடுவா. பாடத்தை படிக்காமல் படித்தது மேலே நீ நடிச்சாயின்னு சொன்னால் உன் வேஷம் வெளியரங்கமாயிரும். அப்போ அவருடைய வருகையிலையும் சரி, அவருடைய முதலாம் உயிர்த்தெழுதலையும் சரி நம்ம பங்கு பெறணும்னா குற்றமற்ற மனசாட்சி உள்ளவங்களாக இருக்கணும். அது மனிதர்களுக்கு முன்பாக மாத்திரமல்ல, தேவனுக்கு முன்பாகவும் இருக்க வேண்டும். அதை நான் காத்துக்கொள்வதற்கு எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருக்கிறேன். இவர்களும் உயிர்த்தெழுதலை நம்புகிறார்கள். உயிர்த்தெழுதலை நம்பாதவர்கள் அங்கே இருக்கிறாங்க, சதுசேயர். இவர்கள் உயிர்த்தெழுதலை நம்புகிறார்கள், நானும் நம்புகிறேன். ஆனால் அவங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? நான் எப்பொழுதும் தேவனுக்கு பயந்து குற்றமற்ற மனசாட்சி உள்ளவனாக இருக்கிறேன். ஆனால் இவர்களோ மனிதர்களுக்கு முன்பாக வாழ்கிறார்கள், தேவனுக்கு பயப்படுவதும் இல்லை, தங்களுடைய மனசாட்சியை சுத்திகரித்துக் கொள்வதற்கு கவலைப்படுவதும் இல்லை. ஆனால் அவர்களும் உயிர்த்தெழுதலை நம்புகிறார்கள், நானும் உயிர்த்தெழுதல் நம்புகிறேன். அவர்களும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள், நானும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறேன். அவர்களும் இயேசு வரப்போகிறார் என்று சொல்லுகிறார்கள், நானும் இயேசு வரப்போகிறார் என்று சொல்கிறேன். ஆனால் நான் வருகை தயாராகி கொண்டிருக்கிறேன், அவர்களோ தயார் இல்லாமல் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் அதை உண்மையிலே விசுவாசிப்பதில்லை. இப்படிப்பட்ட மேலான காரியத்தை பவுல் பேசிட்டு இருக்காரு. இதை யார் கேட்குறா தெரியுமா? அதுக்கு அடுத்து பாருங்கள், கீழே நம்ம வாட்ச் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 24ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கி சபையில் நிறைய பேர் இப்படி தான் இருக்கிறாங்க. மேலான சத்தியத்தையெல்லாம் கேட்குறோம், அவங்ககிட்டே பார்த்தீங்கன்னா அடையப்பா நல்ல சபை நல்ல சத்தியம். நான் கேட்டிருக்கிறேன், ஒரு சில சமயங்கள் எங்கேயா போயிட்டு இருந்தோம்னா யார்கிட்டயாவது இன்றைக்கி என்ன வார்த்தையை, இன்றைக்கி என்ன சபையில் எல்லாம் எப்படி இருந்துச்சு? ஐயோ பிரமாதமான சத்தியம், நல்ல சபை, நல்லா என்ன பேசுனாங்கன்னு கேட்டுட்டா போதும். என்னமோ பேசுனாங்களே, நான் எழுதி வச்சேனே, இந்த என்னம்மா அந்த அவர் தான் பேசினா, இதை குறித்து தான் பேசினார், அதை குறித்து தான் என்ன பேசினார், நம்ம கதையெல்லாம் வெளியரங்கமாகி போயிடும். என்னமோ பேசினார், நல்லா பேசினார். இன்றைக்கி நிறமை அப்படி தான் நிறைய பேர். நல்லா பேசினார், நல்ல சபை, நல்ல சத்தியம், நல்ல சகரியா போனன் பிரதர். எப்பா இந்த கதையெல்லாம் எனக்கு விட வேண்டாம். சகரியா போனன் நல்லவரா கெட்டவரான்னு உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். அதை விட்டு
பிரதர் சாக்கே சொன்னார் இந்த கான்ஃபரன்ஸில் கூட, நிறைய பேர் என்னை புகழ்வாங்க, நான் அதையெல்லாம் வாங்கி குப்பத்தொட்டில் போட்ட மாதிரி போட்டுருவேன். காரணம் என்னென்னா, இவங்களுக்கு என்னை பற்றி என்ன தெரியும்? நான் பிரசங்கம் பண்ணுறத கேட்டிருக்காங்க, என்னுடைய வெளியரங்கமான கிரியைகளை பார்க்குறாங்க, என் உள்ள அந்தரங்களை பார்க்குறவர் தேவன், அவர் இந்த சாட்சியை சொல்லுவாரா? அதனால் மனுஷருடைய சாட்சியை நான் ஏற்றுக்கொள்வதில்லைன்னு சொன்னார். இப்போ கேள்வி என்னென்னா, சகரியா பொன்னம்பதியர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாருங்கிறத விடுங்க, அவரை தேவன் நமக்கு தந்திருக்கிறார், நல்லது, ஆசீர்வாதம் தான், வார்த்தைகள் நல்லதான். நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம எப்படி இருக்க போகிறோம், அந்த தீர்மானத்தை நம்ம எடுத்துட்டோமா? இப்போ பாருங்கள், இங்கே இருந்தவங்க என்ன பண்ணாங்கன்னு பாருங்கள். 24வது அதிகாரத்தில் 21 வாசிங்க. 21. நான் அவர்களுக்குள்ளே நின்றபோது மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பதை குறித்து இன்று உங்களாலே நியாயந்தீர்க்கப்படுகிறேன் என்று நான் சொன்ன ஒரு சொல்லி நிமித்தமே அன்றி வேறொன்று நிமித்தமும் குற்றம் காணப்படவில்லை என்றான். இந்த மார்க்கத்தின் விஷயங்களை விவரமாய் அறிந்திருந்த பேலிக்ஸ் இவைகளை கேட்டபொழுது, சேனாதிபதியாகிய லீசியா வரும்போது உங்கள் காரியங்களை திட்டமாய் விசாரிப்பேன் என்று சொல்லி பவுலை காவல் பண்ணவும் கண்டிப்பில்லாமல் நடத்தவும் அவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கும் அவனை கண்டுகொள்கிறதற்கும் வருகிற அவனுடைய மனுஷர்களில் ஒருவரையும் தடை செய்யாதிருக்கவும் 100க்கு அதிபதியானவனுக்கு கட்டளையிட்டு அவர்களை காத்திருக்கும்படி செய்தான். சில நாளைக்கு பின்பு பேலிக்ஸ் யூத ஸ்திரீயாகிய தன் மனைவி துருசில்லாளுடனே கூட வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். அவன் நீதியையும் இச்சை அடக்கத்தையும் என்னென்ன பேசுறாரு. இப்போ மறுபடியும் பவுலை கூப்பிட்டு வந்து செல்லு நீ பேசுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அவர் எதை குறித்து பேசுகிறார் பாருங்க. அவர் நீதியை குறித்தும், அதுக்கடுத்து இச்சை அடக்கத்தை குறித்தும், அடுத்தும் இனி வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்தும் பேசுகையில், இதெல்லாம் பேசும்போது அந்த ஃபெலிக்ஸுக்கு என்ன வருதான்? பயமடைந்து. இங்கிலீஷில் எழுதியிருக்கு, he became frightened. ஃப்ரைட்டன்ட்னா அப்படியே உள்ள நடுங்கிறது. நீதியை குறித்து பேசுகிற, ஐயோ நான் நீதிமான் இல்லையே. சுய அடக்கத்தை, இச்சை அடக்கத்தை குறித்து பேசுகிற, ஐயோ நான் இந்த இச்சையினால் கெட்டு போகிறோன்னா இருக்கிறேனே. நியாய தீர்ப்பு குறித்து பேசுகிற, ஐயோ நான் நியாய தீர்ப்பில் எங்கே இருப்பணும், நான் பரலோகம் போக முடியுமா? இப்படிலாம் கேள்விப்பட்டவொடனே இவன் என்னடா என்னென்னமோ பேசுகிறான், பயமடைந்து அப்படின்னு என்ன சொல்கிறான் உடனே, கோவாவே இப்போது எனக்கு டைம் கிடைக்கும், நான் மறுபடியும் என்னை கூப்பிட்டு விசாரிக்கிறேன். ஏன்னா அதுக்கு மேலே என்ன பேசிட்டான்னாக்க இதுக்கு மேலே என்ன உள்ள நடுக்கம் வந்துருச்சு. அவன் மனம் திரும்பினானா? பயமடைந்தான். மனம் திரும்பினானா? இல்லை அருமையானவர்களே, பிசாசு இன்னைக்கு தேவனை விசுவாசிக்கிறான், பயப்படுகிறான் தண்டனை கிடைக்கும் என்று. ஆனால் மனம் திரும்பினானா? இல்லை. அப்போ பிசாசு விசுவாசிக்கிறானா? விசுவாசிக்கிறான். தேவன் ஒரு உண்டென்று விசுவாசிக்கிறான். இயேசுவை பார்த்து, தேவனுடைய குமாரனே உமக்கும் எனக்கும் என்ன, காலம் வருகிறதுக்கு முன்னாடியே நீ நியாயந்தீர்க்க வந்தீரோ என்று கேட்கிறான் அல்லவா? அப்போ இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறான் அல்லவா? ஆனால் அவனுடைய கிரியையில் ஏதாவது மாற்றம் இருக்கா? இல்லை. இப்போ இன்றைக்கி நிறைய பக்திமான்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. கடவுளை விசுவாசிக்கிறேங்கிறாங்க, தொண்டு செய்கிறோங்கிறாங்க, நாங்கள் பக்தர்கள்ங்கிறாங்க. ஆனால் நீதிமான்களாக இருக்கிறாங்கன்னு கேட்டால் இல்லை. அப்போ அவர்கள் எந்த உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுவாங்க? நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதலிலா, அநீதிமான்களுடைய உயிர்த்தெழுதலிலா? அநீதிமான்களுடைய உயிர்த்தெழுதல் தான் பங்கு பெறுவாங்க. ஏன்னா நீதிமான்களோட உயிர்த்தெழுதலில் யார் பங்கு பெற முடியும்? குற்றமற்ற மனசாட்சியை எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக காத்து கொண்டவர்கள் மாத்திரம்தான் அவருக்கு முன்பாக முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற முடியும். சரி, அதுக்கடுத்து வாசிங்க. 27வது வசனம். இது எவ்வளோ கொடுமைன்னு பாருங்கள். பயப்படுறான், மேற்கொண்டு பேச வேண்டாம்ப்பா, நீ போப்பா, இன்னொரு நாள் சாமி வரும்போது நான் கேட்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறான். அதுக்கடுத்து என்ன நடக்குது பாருங்கள். 26. மேலும் அவன் பவுலை விடுதலை பண்ணும்படிக்கு தனக்கு அவன் பணம் கொடுப்பான் என்று நம்பிக்கையுள்ளனாய் இருந்தான். ஆஹா, எப்படி இருக்கு பத்திலா? அவன் நீதியை குறித்தும் இச்சை அடக்கத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பவுல் பேசும் பொழுது பயந்து நடுங்குகிறான். போப்பா இப்போ நான் இல்லை இன்னொரு தடவை கேட்குறேன். ஆனால் உள்ளத்துக்குள்ளே என்ன நினைக்கிறான்? நான் திரும்ப அடிக்கடி அவரை கூப்பிட்டு விடுகிறான். ஆனால் உள்ளே என்ன நினைக்கிறான்? அவனை விடுதலையாக்குவதற்கு எனக்கு லஞ்சம் கொடுப்பானா, பணம் கொடுப்பானா? என்ன அர்த்தம்? ஏதாவது லஞ்சம் கொடுப்பானா? ஏன்னா பவுல்கிட்ட அவ்வளோ பணம் இருந்தது. அப்பொழுது அவருடைய சொத்துக்களை விற்று அவனுடைய சகோதரின் மகன் கொண்டு வந்து ஒருவேளை அவரிடத்துல கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவர் தான் அவரை பார்க்க வர்றாரு. அதனால தான் ரோமாபுரி பட்டணத்தில், பெரிய ஒரு வசதிகள் நிறைந்த பெரிய பட்டணத்தில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அவரே அந்த வீட்டில் குடியிருந்துக்கிட்டு அவரை பார்க்க வருகிறவர்களை விசாரிக்கிறவா இருக்கிறார். அந்தளவுக்கு அவர்கிட்ட வசதி இருந்துச்சு. தெரிஞ்சுக்கிட்டான். அவள் தெரிஞ்சுக்கிட்டான். என்ன சொல்கிறான்? ஓயாமல் இழுத்தடிக்கிருப்போம். பார்த்தீங்களா, சில விஷயங்களில் சில அதிகாரிகள் சில வழக்குகளை உனக்கு நியாயம் செய்கிறேன் அப்படின்னு நமக்கு ரொம்ப நயமாக பேசுவாங்க. ஆனால் விடுதலையாக்க மாட்டாங்க. என்னடா அவன் பேசுகிறேன் செய்ய மாட்டேங்க, ஏன்னா பணம் கொடுப்பியான்னு எதிர்பார்க்குறாங்க. இன்றைக்கி நாளைக்கு வா, நாளை கழிச்சு வா, எனக்கு நேரம் இல்லை, அதாவது இதாக்கும்.
அப்படி எதுக்கு பேசுகிறான்னா பணம் கொடுப்பான். இப்படி தான் இவன் செய்கிறான். அடிக்கடி அவனை கூப்பிட்டு விட்றான், வா வா வான்னு. ஆனால் பணம் கொடுப்பானா என்று நினைக்கிறான். இவன் இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தைகளை கேட்டு, அருமையான வார்த்தைகளை கேட்டவனுக்கு அவன் நீதியை குறித்து பேசுகிறான், இச்சை அடக்கத்தை குறித்து பேசுகிறான், நியாய தீர்ப்பு குறித்து பேசுகிறான். ஆஹா, இப்படிப்பட்டதான காரியத்தை நான் கேட்டதே இல்லையே, எனக்கு பயமா இருக்கே அப்படின்லாம் சொல்லிட்டு பணம் கொடுக்க மாட்டானான்னு நினைச்சா விடிய விடிய கர்த்தர் நம் கண்களை திறந்துள்ள வராங்க. நம்ம எப்படி இருக்கோம்னு யோசிச்சு பார்ப்போம். வருகைக்கு தயாராக இருக்கணும், அதுதான் முக்கியம். வருகையை பற்றி கேட்கறதும் பேசுறதும் முக்கியம் அல்ல, வருகைக்கு தயாராக இருக்கணும். முதலாம் உயிர்த்தெழுதலாகிய நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதலில் பங்கு பெற வேண்டும், அதுக்கு தயாராக இருக்கணும். அதை பவுல் சொல்கிறாரு. அதை நம்ம செய்யலைன்னா எவ்வளோ கேட்டு எவ்வளோ கூட்டங்களில் கலந்துக்கிட்டு நல்ல சபைன்னு இங்கே உட்கார்ந்துருக்கிறதுலையும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. வார்த்தை மாம்சமாகும்படிக்கு நம்ம மனம் திரும்புவோம். தேவன் நமக்கு உதவி செய்வாராங்க.